இயக்குனர் அமீர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இன்றைய தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் இந்த 22 நாட்கள்ல என்ன மாரியான அரசின் செயல்பாடுகள் நம்பிக்கை அளிக்கும் விதமா இருக்கா? கேலி செய்யும் விதமாக இருக்கா? எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் உண்மையா? எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்றாங்களா? இல்ல ஆளும் கட்சி செயல்படாம இருக்காங்களா? அப்படிங்கிற பல்வேறு கோணத்துல அவருடைய பார்வைய முன் வச்சிருக்காரு. அவரு எந்த கட்சி சார்பு இல்லாம தான் சொல்றாரு. இந்த விஜய் கட்சிய ஆதரிக்கிறாரு. இப்பதானே வந்திருக்கிறாங்க. அமைச்சர்கள் சின்ன பசங்க தானே. அதனால அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியல. அத நம்ம கிண்டல் கேலியும் பண்ண வேணாம். அதெல்லாம் போக போக கத்துக்குவாங்கன்னு விஜய் கட்சிக்கு சப்போர்ட்டா தான் பேசுறாரு. நம்ம ஒரு விமர்சனம் செய்யணும், எதிர்க்கணுங்கிற அந்த நோக்கத்துல பேச வேணாம். பார்ப்போம் இப்பதானே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற டோன்ல தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்துட்டு போக போக சில கேள்விகளை இன்றைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களிடம் அவர் முன்வைக்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, கரூர் சம்பவத்துல 44 பேர் செத்து போனாங்க. உங்க மீது கேஸ் இருக்கு. உங்க 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 மீது வழக்கு உங்க கட்சி மீது போட்டிருக்கு. ஆதவர்ஜுனா, புசி ஆனந்தெல்லாம் தலைமறைவானாங்க. நீங்க ஒரு 20 நாள் பேசாம இருந்து திடீர்னு வந்துட்டு செந்தில் பாலாஜி தான் குத்தி கொலை பண்ணாரு. செந்தில் பாலாஜி தான் எல்லாரையும் இது பண்ணாங்க. எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு? எப்படி உடனே மினிஸ்டர் வந்தாங்கன்னு தாவேகா தரப்புல இருந்து 20 நாள் கழிச்சு வந்து அப்படியே டிஎம்கே தான் இதை பண்ணுச்சுங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க. முதலமைச்சர் வந்து என்ன சொன்னாரு? ஒரு ஒரு கட்சியின் தலைவர் இப்படி தான் கட்சி தொண்டர்கள் சாவதை விரும்ப மாட்டாரு. பாவம் அவரே மன அதிருப்தியில் இருப்பாருன்னு விஜய்க்கு சார்பா தான் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சொன்னாங்க. சோ இப்போ கரூர்ல வந்து அப்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு நீதி வேணும். என்ன நடந்துச்சு? யாரு காரணம்? இப்போ உங்க கவர்மெண்ட் வந்துருச்சுல. நீங்க அந்த கவர்மெண்ட்ல என்ன சொன்னீங்க? செந்தில் பாலாஜி தான் காரணம். எப்படி கரெக்டா நைட் அந்த டயத்துக்கு வந்தாங்க? நீங்க டயத்துக்கு அங்க இருந்தும் போயிட்டீங்க. சம்பவ இடத்துல இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் விஜய் கட்சியினர் யாருமே அங்க இல்ல, போயிட்டாங்க. விஜய் உட்பட உடனடியாக சென்னைக்கு வந்துட்டாங்க. ஆனா பக்கத்துல இருந்த அமைச்சர்கள் அப்ப உள்ள வந்தாங்க. அன்பில் மகேஷ் போன்றவர்கள், செந்தில் பாலாஜி போன்றவர்கள். அதை நீங்க குற்றமா சொன்னீங்க. இது எப்படி கரெக்டா வந்தாங்கன்னு. எப்பா உங்க தலைவர் கரெக்டா போயிட்டாரேப்பா, அங்க இருக்கணுமேப்பா அப்படின்னா அதை விடுங்க. நீங்க எப்படி வந்தீங்கன்னாங்க. மக்களை சந்திக்க வந்தவர்களை அவமானப்படுத்திட்டு மக்களை சந்திக்காம போனவங்களை ஹீரோவா நீங்க சொன்னீங்க. அது என்ன லாஜிக்னு தெரியல. அது நீங்களே சொல்லிக்கோங்க. இப்ப அமீர் கேட்கிறாரு, கரூர் சம்பவத்துல என்ன நடந்துச்சு? இப்பதான் உங்க கவர்மெண்ட் வந்துருச்சுல, டிஎம்கே கவர்மெண்ட் போயிருச்சுல. யார் காரணம்? செந்தில் பாலாஜி மீதும் தமிழ்நாடு முதலமைச்சர் மீதும் தமிழ்நாடு காவல்துறை தான் காரணம் என்று போற போக்குல ஆப்த ரெக்கார்டா நிறைய நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்ப அது என்னது? நீங்க சொல்லுங்க. அப்ப என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை இயக்குனர் அமீர் கேள்வி கேட்டிருக்காரு. இது வேலிடான கேள்வி. கரூர்ல என்ன நடந்துச்சு அதை சொல்லணும். ஓகேவா?